திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சைவ சித்தாந்தம் ஒரு புதிய பார்வை என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நமது செயற்குழு உறுப்பினர் சிவத்திரு ராஜ்மோகன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக வழங்கி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவருடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே அந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதே அந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதற்கான சான்றாக அடியேன் பார்க்கிறேன். அதனால ரொம்ப அருமையான நிகழ்ச்சியை வழங்கி வருகிறார். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் அறக்கட்டளையின் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தரக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இத்தனை பேர் பாக்குறாங்க. போன முறை நம்ம நிகழ்ச்சியை தொடங்கினதுல இருந்து நான் வீடியோல இது பண்ணிட்டு இருக்கும்போது, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உள்ளர போய் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்ப்பேன். ஆரம்பத்துல இருந்த அந்த 33 பேரு அந்த 1 மணி நேரம் இது முடிகிற வரைக்கும் உட்காந்து பாக்குறாங்க. அதாவது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சினிமாவுக்கு போனா எழுத்து போட்டதுக்கு பிறகோ அல்லது கொஞ்சம் ஓடினதுக்கு பிறகோ போனோம்னா மனசே திருப்தி அடையாது. அந்த வெள்ளத்திரையிலேருந்து வெள்ளத்திரை வரைக்கும் பார்க்கணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அவருடைய அந்த கருத்துக்கள், அதனுடைய செறிவு, அது எப்படி இயல்பான நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட ஒத்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்கின்ற போது எல்லாருக்கும் அவ்வளவு ஆர்வமா இருக்கு. நல்ல விஷயமா இருக்கே. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தம்னு சொல்றாங்க, நம்மலாம் அதுல போய் படிச்சதே இல்லையே. இந்த உடல் எப்படி உயிர் பிரிகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றத இப்ப கூட இன்னொரு முறை கேட்டேன். நான் முதல்ல கேட்டுட்டு தான் உள்ளர போடுவேன். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுவையிலே பஞ்சபூதங்கள் எப்படி கலந்திருக்கிறது என்கிற அந்த தத்துவத்தை விளக்கிய விதம் நீங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க தோண்டியிருக்கிறது. நான் கொஞ்சம் உள்ளர பார்ப்பேன். ஆனா அவரு சொன்னது ரொம்ப டீப்பாவே சிந்திக்க வச்சிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப அருமையான விஷயங்களை எல்லாம் நமக்கு தரக்கூடிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டேன். அதாவது அவருடைய லிங்க் ஒண்ணு இருக்கும். அதை மறந்துட்டு தவறுதலா என்னுடைய லிங்கை போட்டேன். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் தொடங்கும் போது எல்லா இதையும் மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் பேசினாருன்னா இடையில யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய லிங்க் போட்டுக்கிறதுனால யாராவது டிஸ்டர்ப் பண்ணா நான் ஆஃப் பண்ணுவேன். பட் நான் ரெக்கார்டிங்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நம்முடைய அடியார்கள் இங்க வரக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டு அண்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, மரியாதைக்குரிய அடியார் பெருமக்கள். அதனால நீங்க யாரும் மைக்கா ஆன் பண்ணிட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை தவறுதலாக ஏதோ கைப்பட்டு ஆன் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். தவறா நினைக்க வேண்டாம். அது அடுத்த முறையிலிருந்து இதை சரி செய்து கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு, ஐயா ராஜ்மோகன் ஐயா அவர்கள் தங்களுடைய சிறப்பான உரையை, அதாவது 3வது வகுப்பு இது இப்ப அவர் நடத்துறது. முதல் வகுப்பு அறிமுகம் என்றும், 2வது வகுப்பு இது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவங்களான பதி பசு பாசம், அடுத்தது பஞ்சபூதங்களுடைய நிலைமையை சொல்லி, அடுத்ததாக உயிர் எப்படி இந்த உடம்புக்குள்ளர பிறவி எடுக்கிறது, அப்புறம் இந்த உடலை விட்டு எப்படி செல்கிறது என்கிற அற்புதமான பல விஷயங்களை கடந்த வகுப்பிலே அருமையாக பேசியிருந்தார். சந்தேகமாக இருக்கிறவர்கள் அதுல அந்த மாதிரி இன்னும் அப்படியா எனக்கு தெரியாதே, நான் போன வகுப்பு வரலையே அப்படிங்கிறவங்க சைவ மரபுங்கிற நம்முடைய இதுக்கு போய் யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்துக்கலாம். இதுல இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோலையும் போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாவுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் போன் பண்ணி கேட்டாங்க, அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ள வேண்டியவங்க எல்லாம் ஐயாவிடமே நேரடியாக பேசலாம்.
அது நேரடியாவும் பேசியிருக்காங்க கொஞ்சம் பேரு. என்கிட்டயும் கொஞ்சம் பேர் கேட்டாங்க. அதனால அத டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்குறோம். ஐயா உங்களுடைய அ இது ஆடியோ ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ ஆன் பண்ணி நீங்க நிகழ்ச்சியை தொடரலாம். நன்றி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. எல்லாம் அல்ல அந்த கணபதியை வணங்கி இந்த அற்புதமான ஒரு சைவ சித்தாந்தம் ஒரு புதிய பார்வை என்ற நிகழ்ச்சியை எனக்கு வழங்குவதற்காக வாய்ப்பு கொடுத்த பட்டுக்கோட்டை சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு எல்லாமுமாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை அருணாச்சல ஈசனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகின்றோம். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில இது மூன்றாவது நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சியை கொடுத்திருக்கின்றோம். முதல் நிகழ்ச்சியிலே சைவ சித்தாந்தம் என்றால் என்ன, அதனுடைய வரலாறும் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி சைவ சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது என்பதை பற்றி முதல் வகுப்பிலும், 2வது வகுப்பிலே பசுபதி பாசம் பற்றியும் சத்காரியா வாதம் பற்றியும் பிறப்பு இறப்பினை பற்றியும் பஞ்சபூதத்தினுடைய குணங்கள் அதனுடைய தன்மைகளை பற்றியும் நாம் சிந்தித்திருந்தோம். அந்த 2வது வகுப்பிலே நாம் பசுபதி பாசம், 2வது சத்காரிய வாதம், 3வது கேவல நிலை, 4வது பஞ்சபூத தத்துவங்கள் அதனுடைய குணங்கள் அதனுடைய தன்மைகள், 5வது பிறப்பு இறப்பு. இதை பற்றியெல்லாம் நாம் 2வது வகுப்பிலே சிந்தித்திருந்தோம். இப்பொழுது இந்த வகுப்பிலே நாம் என்ன சிந்திக்க இருக்கின்றோம் என்பதற்கு முன்பாக போன வகுப்பிலே ஒரு சில அடியார் பெருமக்கள் சில சந்தேகங்களை எல்லாம் எழுப்பி இருக்கின்றார்கள். அதற்கு உரிய விடையினை நாம் சிறிது சிந்தித்து விட்டு அதற்கு பிறகு இந்த வகுப்பிற்கு நாம் செல்லலாம் என்றிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சி நன்றாக அமைய ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் நிகழ்ச்சியில பிறப்பு இறப்பு பற்றி நாம் சிந்தித்திருந்தோம். இதிலே ஒரு அடியார் கேட்டிருந்தா, சார் இறப்புன்னு சொல்றீங்க இல்லையா, இறப்புங்கிறப்ப ஒண்ணா முதலிலே வெளிமண்டலம் நம்முடைய உடம்பிலிருந்து வெளியேறுகின்றது. அதற்கு பிறகு பஞ்சபூதங்களில் வெளி என்று சொல்லப்படுகின்ற ஆகாயம் முதலில், 2வது காற்று, 3வது நெருப்பு, 4வது நீர். இது ஒன்றாக வெளியேறுகிறது என்று சொன்னீர்களே அல்லவா, அந்த வெளிமண்டலமான ஆகாயம் வெளியேறிய உடனேயே இறப்பு ஏற்பட்டு விடுமா, அல்லது இந்த 4 பூதங்களும் சென்ற பிறகு இறப்பு ஏற்பட்டு விடுமா? இதை பற்றிய விளக்கம் வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இது ஒரு ஆய்வுக்கு உகந்த ஒரு தலைப்பாக நான் கருதுகின்றேன். சில இடங்களில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இறந்து போன மனிதர்கள், இறந்து போன ஒரு மனிதன் ஒரு அரை மணி நேரம் கழித்து, சில சமயத்துல ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூட
அவர்கள் உயிர் பிழைத்து வந்தார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்றால், உடம்பிலே வெளி என்று சொல்லப்படுகின்ற ஆகாயம் வெளியேறிய உடனேயே இறப்பு ஏற்பட்டு விடாது. இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பா நடக்கிறது. முதலிலே ஆகாயம், அடுத்தது காற்று, அடுத்தது நெருப்பு, அடுத்தது நீர், கடைசியாக நம் உடம்பு மண்ணுக்கு சொந்தம். இதிலே நான்காவதாக நான் சொல்லிய நீர் என்று சொல்லப்படுகின்ற நாதம், விந்து, கபம். இதிலே இந்த நாதம், விந்து தான் சிவ சக்தியாக சொல்லப்படுகின்றது. இந்த சிவசக்தி உடலிலிருந்து வெளியேறாமல் ஆகாயமும் காற்றும் நெருப்பும் வெளியேறினால் கூட அந்த உடம்பிலே உயிர் இருக்கும். எப்பொழுது அந்த நாதம், விந்து என்று சொல்லப்படுகின்ற சிவசக்தி வெளியேறுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த இறப்பு முழுவதுமாக நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலே மீண்டும் அந்த வெளியும், அந்த ஆகாயமும், அந்த காற்றும், அந்த நெருப்பும் திரும்பவும் உடலிற்கு வரும். அதைத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு இறந்து போன ஒரு அரை மணி நேரம் கழித்து, 1 மணி நேரம் கழித்து, 2 மணி நேரம், சில இடங்களிலே வெளிநாடுகளிலே உள்ள மாற்றோடியில கொண்டு போய் வச்ச டெட் பாடி கூட திரும்ப அதுல உயிர் இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், படித்தும் இருக்கின்றேன். இதற்கெல்லாம் காரணம் அந்த நாதம், விந்து என்று சொல்லப்படுகின்ற சிவசக்தியானது அந்த உடம்பிலே இருப்பதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அதற்கு விளக்கமாக நான் இப்பொழுது சொல்லி இருக்கின்றேன். அடுத்ததாக மற்றும் ஒரு அன்பர் கேட்டார், கேவல நிலை, நாங்க சைவ சித்தாந்தத்தினுடைய மாணவர்கள், எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் கேவல நிலை என்று ஒன்றை சொல்லி இருக்கின்றார். அது என்னவென்றால், இந்த உயிரானது, நாம் ஆன்மா வேறு உயிர் வேறு என்று சில வித்தியாசங்கள் இருந்தாலும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், ஆன்மாவை எங்கெல்லாம் நான் குறிப்பிடுகின்றேனோ அந்த இடத்திலே உயிர் என்று நான் அழைப்பேன். அதை தற்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உள்ளே போகின்ற பொழுது ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உள்ள சிறியதொரு வித்தியாசத்தை நான் பிறகு சொல்கின்றேன். உயிரானது நான் சென்று அடையக்கூடிய பதியாகிய இறைவனிடத்திலே செல்லாமல் தானாகவே சென்று மனம் என்று சொல்லப்படுகின்ற மூல மனமாகிய ஆணவத்திடம் சென்று சிக்கிக் கொள்கின்றது. பலர் அந்த ஆணவமானது கயிற்றின் மூலமாக உயிரை கட்டி போடுவதாக சொல்வார்கள். ஆனால் என்னுடைய பார்வை என்னவென்றால், இந்த உயிரானது நல்ல விஷயத்தை சென்று அடையாமல், எது நல்ல விஷயம்? பதியாகிய இறைவனிடத்திலே சென்று சேர்வதுதானே நல்ல விஷயம். அதை விடுத்து அந்த உயிர் மூலமனம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவத்திடம் சென்று தன்னை ஒப்புவிக்கின்றது. அப்படி அந்த அறிவித்தால் அதற்கு சிற்றறிவு உண்டு, உயிருக்கு சிற்றறிவு உண்டு. நாம் ஒரு விஷயத்தை அறிவித்தோமேயானால், எடுத்து சொல்வேமேயானால் புரிந்து கொள்ளும் அந்த அறிவு அதற்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த உயிரானது ஆணவத்திடம் சென்று சிக்கி அதற்குள்ளேயே மூழ்கி இருக்கின்ற நிலையைத்தான் கேவல நிலை என்று சொல்கின்றோம். இது முதலிலே சொல்லக்கூடிய கேவல நிலை. அதே அந்த உயிரானது பல பிறப்புகள் எடுத்து ஆணவத்திடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இறுதியில் பதியாகிய இறைவனுடைய திருவடியை சென்று அடையும். அப்படி இறைவனுடைய திருவடியை சென்று அடையக்கூடிய காலகட்டத்தில் சிவ ஆனந்தத்தில் மூழ்கி வேறு எந்த விதமான நினைவும் இல்லாமல்
தான் யார், தன்னுடைய அறிவு என்ன சொல்கின்றது, இதையெல்லாம் அது கொஞ்சம் கூட நினைக்காமல், சிந்திக்காமல் முழுவதுமாக தன்னை சிவத்திடம் ஒப்படைத்து சிவ ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் அந்த நிலையையும் கேவல நிலை என்று தான் சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 கேவல நிலைகள். இந்த 2வது கேவல நிலை எப்பொழுது கிடைக்கும் என்றால், இறுதியில் ஒரு குழந்தையானது பிறக்கின்ற பொழுது எப்படி எந்த விதமான ஒரு செயலும் செய்ய முடியாமல் கை கால்களை ஆட்டிக்கொண்டு இருந்த இடத்திலேயே மற்ற மற்ற விஷயங்கள் உண்டுக்கு இருந்துக்கு எல்லாம் போய்விட்டு இருக்கின்றதோ, அதே போல அந்த குழந்தையானது வளர்ந்து பெரியவனாகி இறக்கின்ற காலகட்டத்திலே முதியவராக வருகின்ற பொழுதும் அதே நிலைக்கு சென்றடையும். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு முதல் கேவல நிலை என்ன, 2வது கேவல நிலை என்ன என்பது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக சார், பசுபதி பாசம்னு சொல்லிட்டீங்க. இந்த பசுபதி பாசத்துல சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே அதுதான் சார். இது நாள் வரைக்கும் இந்த உயிர்களை எல்லாம் இறைவன் தான் படைத்தான் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். திடீரென்று இந்த உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. அதுவாகவே அனாதியாக இருந்தது. இறைவனாகிய பதியையும் உயிர்களாகிய பசுவையும் மூல மலமாகிய ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற பாசத்தையும் யாரும் படைக்கவில்லை. அதுவாகவே இருந்தது. அது அனாதி என்று சொல்கின்ற பொழுது, இறைவனை பற்றி நீங்கள் சொல்லுகின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். சரி. ஆனால் உயிர்களை இறைவன் படைக்காமல் எப்படி அந்த உயிர்கள் வந்திருக்கும், இதற்கு சற்று நீங்க விளக்கம் சொல்ல வேண்டும் என்று ஒரு அடியார் கேட்டார். அவருக்காக வேண்டி 2 நிமிடத்தை ஒதுக்கி நான் இப்பொழுது விளக்கம் சொல்ல வருகின்றேன். ஒரு உயிரானது இறைவன் மூலமாக படைக்கப்பட்டிருக்குமேயானால், இறைவனுடைய சாயல், இறைவனுடைய குணங்கள் அந்த உயிரிடத்திலே நிச்சயமாக இருந்திருக்கும். முதல் பாயிண்ட். அப்படி பார்த்தீர்களேயானால் இறைவனுடைய குணம் என்ன? இறைவன் 8 விதமான குணங்களை கொண்டவன். என் குணத்தான் திருமூலரும் திருவள்ளுவரும் மிக அற்புதமாக சொல்கின்றார்கள். என் குணத்தான். அதிலே முதலாக வருவது இறைவன் தன்மயத்தன் என்று சொல்லப்படுகின்றான். தன்மயத்தன் என்றால் சுதந்திரமானவன், யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாதவன். அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவனுக்கு அவனே ராஜா, அவனுக்கு அவனே முதலாளி. இந்த குணத்தை தான் தன்மயத்தன், சுதந்திரமானவன் என்று சொல்கின்றோம். அவனுடைய 2வது குணம் தூய உடம்பினர். உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக வேண்டி, கருணை காட்டுவதற்காக வேண்டி தான் துருப நிலையில் இருந்து சற்று இறங்கி தடத்த நிலைக்கு வருகின்ற பொழுது, நாம் மனிதர்களாகிய நமக்கு உடம்பில் இருந்து வெளியேறுகின்ற கழிவுகள், வியர்வை, மலங்கள், இது போன்று எதுவுமே இல்லாமல் எப்பொழுதுமே தூய உடம்பாக இருப்பவன் தான் இறைவன். இது அவனுடைய 2வது குணம். அவனுடைய 3வது குணம் இயற்கை உணர்வினர். இயற்கையோடு இயற்கைகளை எல்லாம் படைத்து, பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து அதோடு ஒன்றி அனைத்தையும் ஒரே சேர கவனித்துக் கொண்டிருப்பவன். இது அவனுடைய 3வது குணம். அவனுடைய 4வது குணம் மிக மிக முக்கியமானது. பாசம் என்று சொல்லப்படுகின்ற மலத்திலிருந்து நீங்கி இருப்பவன், நீக்கம் பெற்றவன் அல்ல. பதியாகிய இறைவன் மனத்திலிருந்து நீங்கி இருப்பவன். நீங்கி இருப்பதற்கும் நீக்கம் பெற்றதற்கும்
ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை அடியார்கள் உணர வேண்டும். நீக்கம் பெறுதல் என்றால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே அந்த மனமானது இறைவனிடத்திலே இருந்திருக்கும். இப்பொழுது அதிலிருந்து அவன் நீக்கம் பெற்று பாசத்திலிருந்து விலகி இருக்கின்றான் என்று நாம் கொள்வதாக அர்த்தம் உண்டாகிவிடும். ஆனால் இறைவன் இயற்கையாகவே அந்த மனமாகிய பாசத்திலிருந்து நீங்க இருப்பவன். அந்த மூலபலம் இறைவனை ஒன்றும் செய்ய முடியாது. இது 4வது குணம். அவருடைய 5வது குணம் என்னவென்றால் பேரறிவு உடையவன். உயிர்களாகிய நாம் சிற்றறிவு கொண்டவன், இறைவன் பேரறிவு கொண்டவன். அடுத்ததாக பேராற்றல் கொண்டவன். எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் திறன் அவனிடத்திலே உண்டு. அடுத்தது முடிவில்லாத வரம்பில்லாத கருணையாளன். அப்படிப்பட்ட அந்த கருணை இருக்கின்ற காரணத்தினாலேதான் இறைவன் நமக்கெல்லாம் அருள் புரிந்து சக்தி வடிவத்திலே கடத்த நிலையில் கீழிறங்கி நமக்கெல்லாம் அருள் செய்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணவத்தின் பிடியிலிருந்து அகற்றக்கூடிய வழிமுறைகளை அவன் செய்கின்றான். அவனுடைய 8வது குணமாகிய வரம்பில்லாத இன்பம் உடையவன். இதனை பேரின்பம் என்று சொல்வார்கள். இப்படி 8 வகையான குணம் கொண்டிருக்கின்றான் இறைவன். இதிலே உயிர்களை இறைவன் படைத்திருப்பானேயானால் இந்த குணங்களில் 1, 2வது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றதா என்று ஒரு கேள்வியை வைத்தோமேயானால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். நாம் சிற்றறிவு கொண்டோம், இறைவனோ பேரறிவு கொண்டவன். ஆகவே எந்த ஒரு குணமும் இல்லாத நாம் இறைவனால் படைக்கப்பட்டோம் என்று சொல்லுவேயானால் அதிலே நிச்சயமாக அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2வது, அப்படி உண்மையிலேயே இறைவன் நம்மை படைத்திருப்பேயானால், அவன் நம்மை படைத்திருப்பானேயானால் இந்த உலகத்தை எதற்காக வேண்டி அவன் படைக்க வேண்டும்? மாயை என்ற ஒரு பொருளில் இருந்து இந்த உலகத்தை எதற்காக அவன் படைக்க வேண்டும்? அதற்குரிய காரணமே இல்லையே. ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்திலே சில பொருட்களை விளைவித்து அதை விற்பதற்காக சந்தைக்கு செல்கின்றான். சந்தையில் இருந்து யாராவது ஒருவர் அந்த பொருளை வாங்குவார்கள் என்பதற்காகத்தானே அந்த விளைநிலத்திலே காய்கறிகளையோ அல்லது நெல்லையோ வேறு பொருளையோ விளைவித்து கொண்டு செல்கின்றான். அப்படி வாங்குவதற்கு யாரும் இல்லை என்றால் அவன் விளைவித்ததற்குரிய அர்த்தமே இல்லையே. அதே போலத்தான் இறைவன் இந்த உயிர்கள் மேல் கருணை கொண்டு அவர்களை, அந்த உயிர்களை நம்முடைய திருவடிக்கு கொண்டு வர வேண்டும். ஆணவம் என்ற அந்த மூல மலத்திலிருந்து விடுதலை செய்து தன்னுடைய திருவடிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலேதான் இந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் படைத்து அந்த உயிர்களுக்கு கொடுத்து அதையெல்லாம் அனுபவிக்க செய்து அதோடு 36 தத்துவங்களையும் அந்த உயிருக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம் என்ற பிடியிலிருந்து விடுவித்து தன்னை சேருமாறு செய்கின்றார். இந்த 2 கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் உயிர்களை படைக்கவில்லை என்பது நிரூபணமாகின்றது. அடுத்ததாக சத்காரியவாதத்தை பற்றி சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறார்கள். சத்காரியவாதம் என்பது என்னவென்றால் 18வது நூற்றாண்டிலே 1845 என்று நினைக்கின்றேன், ஜேம்ஸ் ஜூல் அவர்கள் கண்டுபிடித்த லா ஆஃப்
கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா கோட்பாடு. ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்படி ஒரு ஆற்றல் மறையுமேயானால் அது வேறொரு விதத்தில் வெளிப்படும். இதைத்தான் மெய்கண்டார் 14வது நூற்றாண்டிலே சத்காரியவாதம் என்ற ஒரு தலைப்பிலே இதனை சொல்லியிருக்கின்றார். சத்காரியவாதம் என்பது உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. உள்ளதே தோன்றும் என்றால் எப்படி அதை நாம் நிரூபிக்கப் போகின்றோம்? ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு இதனை விளக்குகின்றேன். க்ரூட் ஆயில்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல இத கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாமே அவங்களுடைய முக்கியமான வருமானம், வியாபாரம் இந்த க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில் பார்க்கிறப்ப ஒரு பொருளாக, திரவ பொருளாக இருக்கின்றது. அதை ஒவ்வொரு வெப்பநிலையில் ஒவ்வொரு பொருளாக அதிலிருந்து பிரித்தெடுக்கின்றார்கள். முதலில் வருவது உயர்நிலையில் உள்ள ஒயிட் பெட்ரோல் என்பது, அதற்கு பிறகு அதிலிருந்து பெட்ரோல் எடுக்கின்றார்கள், அதற்கு பிறகு அதிலிருந்து டீசல் எடுக்கின்றார்கள், அதற்கு பிறகு அதிலிருந்து நாம் ரோடுகளை எல்லாம் போடுகின்றோம் அல்லவா, அந்த தாரை எடுக்கின்றார்கள். இப்படி இத்தனை பொருளும் அந்த க்ரூட் ஆயில் உள்ளதான் இருக்கு, உள்ளதான் இருக்குது. அதிலிருந்து ஒவ்வொரு தட்பவெப்ப நிலையில் ஒவ்வொரு பொருளாக வெளியிலே வருகின்றது. இதே இந்த பெட்ரோலையும் டீசலையும் தாரையும் தண்ணீரிலிருந்து எடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எங்கு எதில் இருக்கின்றதோ உள்ளது, அந்த பொருட்கள், அந்த க்ரூட் ஆயில் இருக்கின்றது, உள்ளது, உள்ளதுதான் தோன்றும். நீரிலே இல்லை, அதனால இல்லாத பொருள் தோன்றாது. இதுதான் சத்காரியவாதம் எனப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் சத்காரியவாதத்தை பற்றி ஒரு கருத்து, இந்த ஆகாயம் தன்மாத்திரைகளை பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கின்றோம். இதிலே உங்களுக்கு தெள்ள தெளிவாக அதை பற்றி உங்களுக்கு புரிய வரும். இந்த உலகத்தை இறைவன் மாயை என்ற ஒரு பொருளிலிருந்து படைத்து இந்த உயிர்களுக்காக 36 தத்துவங்களையும் படைத்து, அந்த தத்துவத்திலே 36 தத்துவத்திலே சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. முதலில் இருந்து வருகின்ற பொழுது சிவ தத்துவத்தில் இருந்து ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் நாம் ஆன்ம தத்துவமான பஞ்சபூத தத்துவத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டு மேலே போகின்றோம். இதிலே போன வகுப்பிலே ஆன்ம தத்துவத்தில் பஞ்சபூத தத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த பஞ்சபூத தத்துவங்கள் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இவை எப்படி தோன்றுகின்றது, இதை தோன்றுகின்ற விதங்கள் என்ன என்பதை இந்த வகுப்பிலே நாம் இயற்கையோடு கலந்து நம்மளுடைய வாழ்வியலோடு பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆகாயம், வெளி என்று சொல்லப்படுகின்ற ஆகாயமானது ஓசை என்ற நுண்பொருளிலிருந்து தோன்றுகின்றது. ஓசை என்ற குணமானது இந்த ஆகாயத்தினுடைய தன்மையாக சொல்லப்படுகின்றது. திருவாசகத்திலே ஒரு பாடல் மிக அருமையான, பாரிடை ஐந்தாய் போற்றி, காற்றிடை நான்காய் போற்றி, தீயிடை மூன்றாய் போற்றி, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி மண் 5, பாரிடை 5 என்றால் இந்த பார் என்று சொல்லப்படுகின்ற மண் உலகத்திற்கு 5 வித குணங்களாக நின்று இறைவன் நின்று நம்மையெல்லாம் காத்து அருளி உயிர்களுக்கு
அவன் சிவகதியை கொடுக்கும் வண்ணமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நான் என் மனதிலே வைத்து வாழ்த்துகின்றேன் என்று பாடியிருப்பார். இப்பொழுது ஆகாயத்திற்கு ஒரு குணம், ஒரே ஒரு குணம். அது என்ன குணம் என்றால் ஓசை என்ற ஒரு குணம். ஆகாயத்தில் இருந்து அடுத்ததாக காற்று தோன்றுகின்றது. அதற்கு இரண்டு குணம். ஓசையும் அதற்கு இருக்கும், அதே நேரத்திலே தொடு உணர்வு, தொடுதல், அந்த உணர்வும் அதற்கு இருக்கும். அதைத்தான் மிக அழகாக திருக்குறளிலும் அந்த ஓசை, தொடு உணர்வு, ஒளி, சுவை, மனம், இதை அழகாக சொல்லியிருப்பார்கள். காற்றானது ஓசையின் மூலமாக அடுத்தது உருவாகின்ற காரணத்தினால், ஆகாயத்தில் இருந்து உருவாகின்ற காரணத்தினால் காற்றுக்கு இரண்டு விதமான குணங்கள். ஒன்று, ஓசையும் அதற்கு இருக்கும், அதே நேரத்திலே அதற்கு தொடு உணர்வாகிய தொடு உணர்வாகிய அந்த குணமும் இருக்கும். ஆக காற்றுக்கு இரண்டு குணங்கள். காற்று எப்படி உண்டாகிறது? அந்த வெளி மண்டலத்திலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திலே அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அதன் மூலமாக ஓசை என்ற ஒரு தன்மை வெளிமண்டலத்திற்கு கிடைக்கின்றது. அதிலிருந்து தோன்றிய காற்றிற்கு இரண்டு குணங்கள், ஓசையும் இருக்கும், தொடு உணர்வும் இருக்கும். இந்த காற்றில் இருந்து நெருப்பு தோன்றுகின்றது. அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்ற மூலக்கூறுகளுடன் உராய்கின்ற பொழுது வெப்பம் உண்டாகி அதன் மூலமாக நெருப்பு தோன்றுகின்றது. இந்த நெருப்புக்கு ஆகாயத்திலிருந்து தோன்றிய காற்று, காற்றில் இருந்து தோன்றிய நெருப்பு, இந்த நெருப்பிற்கு ஆகாயத்தின் குணமான ஓசையும் இருக்கும், காற்றின் குணமான அந்த உணர்வும் இருக்கும், தொடு உணர்வும் இருக்கும். அதோடு நெருப்புக்கென்று ஒரு குணம். நெருப்பு எரிகின்ற பொழுது நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிச்சம் இருக்கும், ஒளி. இந்த மூன்றும் நெருப்பிற்கு இருக்கும். இந்த நெருப்பில் இருந்து அடுத்ததாக தோன்றுவது நீர். இந்த நீர் எப்படி தோன்றுகின்றது? நெருப்பில் இருந்து நெருப்பு எரிகின்ற பொழுது ஆக்சிஜனும் அதிலே அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இணைகின்ற பொழுது நீர் உண்டாகின்றது. இந்த நீருக்கு ஆகாயத்தின் குணமான ஓசையும் இருக்கும், காற்றின் குணமான தொடு உணர்வும் இருக்கும், நெருப்பின் குணமான ஒளியும் இருக்கும். அதே சமயத்திலே நீருக்கென்ற சில குறிப்பிட்ட தன்மையான சுவையும் இருக்கும். இந்த நீரானது தட்பவெப்ப காரணத்தினால் இடுக்கின பிறகு சில வெப்பத்தாலோ அல்லது குளிர்ச்சியினாலோ திடப்பொருளாக மாறும். அப்படி மாறுகின்ற அது மண்ணாக பரிணமிக்கும். இந்த மண்ணிற்கு ஆகாயத்தின் குணமான ஓசை, காற்றின் குணமான தொடு உணர்வு, நெருப்பின் குணமான ஒளி, நீரின் குணமான சுவை, இதை அந்நில மண்ணிற்கென்று ஒரு குணமான மனம் இருக்கும். இந்த மண்ணை மட்டும் நான் விளக்கி சொல்வேனேயானால் உங்களுக்கு மீதம் உள்ளது அனைத்தும் புரிந்துவிடும். சரி, மண்ணுக்கு இருக்கக்கூடிய குணங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மண்ணிற்கு ஓசை எங்கிருந்து வந்தது?
பூமியின் மேலே நீங்கள் நாம் நடந்து செல்கின்றோம் அல்லவா, அப்பொழுது அதிர்வலைகள் ஏற்படும். அந்த அதிர்வுகளை பூமியானது கீழே கடத்தும். அதோடு மட்டுமல்லாமல் பூகம்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது பூமி அந்த மண்ணாகப்பட்டது வெடிக்கின்ற பொழுதும் பிளவுபடுகின்ற பொழுதும் மிகப்பெரிய ஒரு ஓசை உண்டாகும். ஆக மண்ணிலே ஓசை, ஆகாயத்தின் குணமான ஓசை இருப்பது நமக்கு புரிய வந்தது. அடுத்தது காற்றினுடைய குணமான அந்த தொடு உணர்வு. நாம் மண்ணினை பல இடங்களிலே பார்க்கலாம். வெளிநாடுகளிலே மண்ணை குழைத்து உடம்பிலே பூசிக்கொண்டு முகத்திலும் உடம்பிலும் சில நோய்க்காக வேண்டிய அருமருந்தாக மண் செயல்படும். அப்படி நாம் மண்ணை உடம்பு முழுதாக பூசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் உணர முடியும். தொடு உணர்வு நிச்சயமாக அதற்கு இருக்கும். அடுத்தது நெருப்பு. நெருப்பினுடைய குணமானது ஒளி. இந்த மண்ணுக்கு ஒளி எப்படி வந்தது என்று நாம் கேட்டோமேயானால், மண்ணுக்குள்ளே இன்றும் பல அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு புரியாத ஒரு புதிர், மண்ணுக்குள்ளே பல எரிமலைகள் நெருப்புரூபமாக இருக்கின்றன. அதை வெடித்து சிதறுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒளியோடு வெளியிலே வருகின்றது. அந்த ஒளியானதும் மண்ணுக்குள்ளே இருக்கின்றது. அதே போல நீரை நாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே மழை பெய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் எல்லாம் நீரை தன்னுள்ளே வாங்கி வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுவதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். மண்ணினை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் தோண்டிக்கொண்டு உள்ளே சொன்னேயானால் நீர் நமக்கு கிடைக்கும். இப்படி நீரும் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கின்றது. இதை எடுத்து மண்ணுக்கே உரிய குணமான மனம், அதிலும் குறிப்பிட்டு நாம் நம்முடைய மூதாதையார்கள் சொன்ன சில விஷயங்களை நாம் ஊற்றி கவனித்துமேயானால் சைவ சித்தாந்தம் இப்பேற்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். மண் சோறு சாப்பிடுறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கோயில்களை வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவோம். அப்ப நாம் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு சில மண் துகள்கள் நம் உடம்பு வயிற்றுக்குள்ளே செல்லும். அதனால் எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. அதே போல நாம் சில காய்கறிகளை, கிழங்குகளை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு சில மண் துகள்கள் நம்முடைய உடம்பிலே செல்லும். அப்பொழுதும் எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. முற்காலங்களிலே ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நாம் சமையல் செஞ்சப்ப மண் சட்டியில தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப மண்ணினுடைய சிறு சிறு துகள்கள் நம்முடைய வயிற்றிலே செல்லும். அதனாலும் எந்த ஆபத்தும் ஏற்படாது. அது உணவுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தது. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு. களிமண்ணாக மழை பெய்யக்கூடிய நேரத்திலே களிமண் இருந்தால் அதற்கு ஒரு மனம் வரும். செம்மண் இருந்தால் அதற்கு ஒரு மனம் வரும். கரிசல் மண் இருந்தால் அதற்கு ஒரு மனம் வரும். இந்த மண்ணினுடைய மனத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ராஜேந்திர சோழனுடைய ஒரு சிறு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த இடத்திலே நான் அதை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ராஜராஜ சோழனினுடைய மகனான ராஜேந்திர சோழன் இலங்கை சுமத்ராவை நோக்கி படையெடுத்து தங்களுடைய கப்பல் படையை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். இதை சாண்டில்யனுடைய ஒரு புத்தகத்தில் இருந்து படித்ததாக எனக்கு ஞாபகம். அப்படி தன்னுடைய மிகப்பெரிய கடற்படையினை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். திடீரென்று மேகங்கள் கருக்கின்றன. நன்றாக கணித்து விடுகின்றான் ராஜராஜ சோழன். மிகப்பெரிய ஒரு மழையும் புயலும்
வர இருக்கின்றது என்பதை அவன் கணிக்கின்றான். அப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றது போல் அந்த நேரத்திலேயே கடுமையான மழை பெய்கின்றது. கடுமையான மழை. தளபதிகள் எல்லாம் ராஜேந்திர சோழனிடத்திலே வந்து, அரசே, நாம் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம்? சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புயல் வருவதற்குரிய அறிகுறிகள் தோன்றுகின்றனவே, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கின்றார்கள். திடீரென்று ராஜேந்திர சோழன் தன்னுடைய மூச்சின் மூலமாக சற்று நுகர்ந்து பார்க்கின்றான். ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மனம் அவனுடைய மூச்சிற்கு வருகின்றது. தளபதிகளை அழைத்து, தளபதிகளே, ஏதோ ஒரு மனம் வருகின்றதே, உங்களுக்கு இது புலப்படுகின்றதா? அதுவும் குறிப்பாக நாம் கிழக்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த மனமானது வடக்கில் இருந்து வருகின்றதே, இதை என்ன என்று சற்று கவனித்து பாருங்கள் என்று கேட்கின்றான். அந்த சமயத்திலே தளபதிகள் எல்லாம் அவன் சொன்ன கருத்தை உறுதி செய்கின்றார்கள். ஆம் அரசே, இந்த மனமானது வடக்கு திசையில் இருந்து வருகின்றது என்று சொல்ல, உடனே ராஜேந்திர சோழன் கொட்டும் மலையிலும் தன்னுடைய கடற்படைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து கப்பற்படைகளும் வடக்கு நோக்கி செல்கின்றன. சென்ற ஒரு 2 மணி நேரத்திலேயே அவர்களுக்கு கரை தென்படுகின்றது. படைகள், கப்பல் படைகள் நல்லா கரை ஓரத்திலே நங்கூரம் விட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றார்கள். இதை ராஜேந்திர சோழன் எப்படி உணர்ந்தான் என்றால், அந்த கரையில் பெய்யக்கூடிய மழை மூலமாக, அந்த கரையில் இருந்து வந்த மண்ணினுடைய மனம் காற்றின் மூலமாக அந்த கடற்கரைக்கு கடலிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய கப்பல் படையானது அந்த மண்ணினுடைய மனத்தின் மூலமாக அதை ராஜேந்திர சோழன் உணர்ந்த காரணத்தினால் அவனுடைய பெரும் படைகள் அன்று காப்பாற்றப்பட்டது என்று ஒரு கதையிலே நான் இதை படித்திருக்கின்றேன். இப்படி மண்ணினுடைய மனமானது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களை எல்லாம் நம்மிடம் இருந்து தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ராஜேந்திர சோழனுடைய படைகளுக்கு இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த மண்ணிற்கு 5 விதமான குணங்கள், அதைதான் பாடிடை 5ஆய் போற்றி என்று சொல்கின்றார். இப்பொழுது ஓசை என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா, அதைத்தானே நாம் எப்பொழுதுமே ஆகாயம்தான் முதலில் தோன்றியது, ஆகாயத்திலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றியது என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, ஓசை என்பது முதலிலே தோன்றியது. ஓசை என்பது என்ன? இப்பொழுது சற்று ஆன்மீகமான கருத்திற்கு உள்ளே நாம் வர இருக்கின்றோம். ஓசை என்று சொல்கின்ற ஓங்காரம், அகார உகார மகாரம், ஓம் என்ற ஓங்காரத்தினால் தோன்றியதுதான் ஓசை. அதைத்தான் பலர் சொல்லுவார்கள், ஓசையில் இருந்து இந்த உலகம் தோன்றியது, ஓங்காரத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது என்று சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தானே. இப்படி நம்முடைய உடம்பிலும் இதே கட்டமைப்பில் ஒரு கரு உண்டாகின்ற பொழுது, இப்பொழுது வாழ்வியலுக்கு நாம் வந்திருக்கின்றோம். எப்படி இந்த ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்பது ஒரு கரு உண்டாகின்ற பொழுது வாழ்வியலோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகின்றேன். முதலிலே நமக்கு கரு உண்டாகின்ற பொழுது தலைப்பாகம் தான். இது அறிவியலில் விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. தலைப்பாகம் தான் வருகின்றது. அதைத்தான் நம்முடைய ஆன்மீகத்திலே ஆஞ்ஞா என்று சொல்கின்றோம்.
இதைத்தான் ஆகாயத்தினுடைய குணம் பொருந்தியதுதான் இந்த தலை. ஆகாயம் முதலிலே தோன்றியது ஆகாயம் இந்த தலைப்பகுதி முழுவதும். அடுத்தது கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியினை விசுத்தி என்று சொல்வார்கள். இது காற்று மூலமாக காற்றுக்கு உரிய குணத்துடன் இருக்கிறது தான் இந்த விசுத்தி என்ற பகுதி. அடுத்த பகுதி கழுத்திற்கு கீழாக உள்ள இந்த இருதயம் இருக்கக்கூடிய அநாகதம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி. இந்த பகுதியானது நெருப்பிற்கு சொந்தமானது. நெருப்பினுடைய குணத்தினால் இந்த இருதயம் என்பது இயங்குகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு அடுத்ததாக இந்த இருதயம் இருப்பதற்கு சற்று கீழாக தொப்புள் மணிப்பூரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியானது நீருக்கு சொந்தமானது. அதற்கும் கீழாக இருக்கக்கூடிய அடி வயிறு சுக்கிரம் சுரோடிதம் உருவாகக்கூடிய அந்த பகுதி சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்றது. இது மண்ணுக்கு உரியது. இப்படி ஒவ்வொன்றாக எப்படி பஞ்சபூதங்கள் ஆகாயத்தில் இருந்து ஒவ்வொன்றாக தோன்றியதோ அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றியதோ அதே போன்று நம்முடைய கரு உண்டாகின்ற பொழுது தலைப்பகுதி, கழுத்து பகுதி, இருதய பகுதி, அதற்கு பிறகு அந்த தொப்புள் பகுதி, அதற்கு கீழே சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற மண்ணுக்கு உரிய பகுதி, இப்படி ஒவ்வொன்றாக தோன்றி கடைசியிலே மூலாதாரத்திலே ஓங்காரத்தில் பதியாகிய இறைவன் அனைத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூலாதாரம். இது போன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டமைப்பாக ஆகாயத்திலிருந்து காற்று, தலையிலிருந்து தலைப்பகுதி முதலாக தோன்றுது, அதற்கு பிறகு கழுத்து, இப்படி ஒவ்வொரு பகுதியாகத்தான் கரு உண்டாகிறது என்பதை விஞ்ஞானிகள் மிக அழகான முறையிலே தெரிவித்து இருக்கின்றார்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஓசைக்கு உரிய உடம்பிலே இருக்கக்கூடிய தத்துவத்தில் ஒன்றுதான் இந்த காது. இந்த காதானது ஆகாயமான ஓசையிலிருந்து உணர்ந்து அதன் மூலமாக நாம் உயிருக்கு அறிவிக்கின்றது. இது தன்மாத்திரைகளில் ஓசை என்பது. அதற்கு அடுத்ததாக ஓசைக்கு பிறகு வருகின்றது தொடு உணர்வு காற்று. காற்றினுடைய அந்த நுண்பொருளாக இருக்கக்கூடிய தொடு உணர்வு நாம் உடம்பிலே என்று சொல்வோம். முதலிலே ஓசை இருக்கிறது, ஊறு என்று சொல்லப்படுகின்ற தொடு உணர்வு. அதற்கு பிறகு நெருப்பில் இருந்து உண்டாகக்கூடிய ஒளி. இந்த ஒளி வெளிச்சமும் நம்முடைய கண்ணிலே இருக்கக்கூடிய ஒளி வெளிச்சமும் இரண்டும் சேர்ந்தால் நாம் ஒரு பொருளை பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் கண்ணிலே மட்டும் ஒளி இருந்து வெளியிலே ஒளி வெளிச்சம் இல்லை என்றால் நம்மால் காண முடியாது. ஆக இரண்டு ஒளியும் இரண்டு வெளிச்சமும் சேர்ந்தால்தான் நம்மால் பார்க்க முடியும். இது கண்ணுக்கு உரியது ஒளி. அதற்கு பிறகு சுவை என்று சொல்லப்படுகின்றது. இது நீருக்கு உரியது. இது நம்முடைய நாக்கு, வாய் என்று சொல்கின்றோம். அதற்கு பிறகு நிலத்திற்கு உரியது மனம். அந்த மனத்தினை மூக்கானது உகைகின்றது. இதைத்தான் 5 தன்மாத்திரைகளாக சொல்கின்றோம். முதலில் பஞ்சபூத தத்துவங்களான 5 பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது தன்மாத்திரை என்று சொல்லப்படுகின்ற 5 விதமான பொறிகளுக்கு உரிய அந்த தன்மையினை பார்த்தோம். கேட்டல்,
நுகர்தல், சுவைத்தல், உணர்தல், அதுக்கு அடுத்ததாக அந்த பார்த்தல், கண் மூலமாக பார்த்தல். இப்படி 5 விதமான இந்த தத்துவங்களை தன்மாத்திரை என்று சொல்கின்றோம். இந்த தன்மாத்திரைகளை எதற்காக வேண்டி பதியாகிய இறைவன் படைத்தான் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, முதலில் படைத்தது காது. இந்த தத்துவம் ஏன் படைக்கப்பட்டது? இந்த படைக்கப்பட்ட தத்துவத்திற்கும் உயிராகிய ஆன்மா இறைவனிடத்திலே சென்று சேரக்கூடிய வழிமுறைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டதேயானால், காதின் மூலமாக நல்ல விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். இறைவனுடைய அருமை பெருமைகளையும், எங்கெல்லாம் திருவாசகம் படிக்கப்படுகின்றதோ அங்கே சென்று அமர்ந்து அந்த திருவாசகத்தை கேட்பதன் மூலமாகவும், திருமுறைகளை கேட்பதன் மூலமாகவும் நாம் நல்ல விஷயங்களை, இறைவனுடைய அற்புதமான அருமை பெருமைகளை எல்லாம் கேட்பதற்காக இந்த காதானது ஓசை என்ற ஆகாயம் என்ற பஞ்சபுதத்தின் மூலமாக, ஓசை என்ற தன்மாத்திரைக்க மூலமாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த கண் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும். இறைவனை கண்குளிர தரிசனம் செய்ய வேண்டும். அருளாளர் பெருமக்களை நாம் எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அவர்களை வணங்க வேண்டும். அடியார் பெருமக்களை எப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அவர்களை வணங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கண் ஒளியை நெருப்பு என்ற பஞ்சபூதத்தின் மூலமாக நமக்கு தன்மாத்திரை என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக படித்திருக்கின்றார். அது அடுத்ததாக வேண்டி இந்த நாக்கு எப்போது பார்த்தாலும் நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு மீதம் இருக்கின்ற நேரத்திலே சதா தினமும் அந்த இறைவனை பற்றியே அவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஒரு இடத்திலே சுந்தரர் பெருமான் சொல்வார், என்னுடைய நாக்கிற்கு நமச்சிவாயம் என்று நான் சொல்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே அது எப்போது பார்த்தாலும் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் என்று ஒரு பாடலிலே சொல்லுவார். இப்படி இறைவனுடைய நாமத்தை இந்த கரிகாலத்திலே நமக்கு வந்திருக்கக்கூடிய நல்வினை தீவினை, நல்வினையை விடுங்கள், தீவினைகளை எல்லாம் போக்க வேண்டுமானால் இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாச்சினை இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த உடம்பை எதற்காக படைத்திருக்கின்றான் என்றால், அடியார் பெருமக்களை இருகை கூப்பி தொழுது அவர்களை வணங்க வேண்டும் என்பதற்காகவும், பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் திருநீரு பூசி யார் வந்தார்களோ அவர்களை அந்த மாத்திரத்திலேயே அவர்களை கைகூப்பி வணங்க வேண்டும் என்றும், ஆலயங்களுக்கு சென்று இறைவனுடைய அந்த திருமேனியை தரிசித்து அவனை வழிபடுவதற்காக வேண்டிதான் இந்த உலகினை இறைவன் படைத்திருக்கின்றான். கடைசியாக இந்த மூக்கு எதற்கு படைத்திருக்கிறார் என்றால், ஒரு அடியார் பெருமக்கள் அங்கிருந்து வருகின்ற பொழுது அவர் பூசி இருக்கின்ற அந்த திருநீற்றினுடைய மனமானது நம்முடைய மூக்கிற்கு வருகின்ற பொழுது, ஆஹா, திருநீர் அணிந்த ஒரு அடியார் வருகின்றார் என்று அவருக்கு தேவையான ஒரு உணவு செய்வதாக இருந்தாலும் சரி, அவர் அமர்வதற்கு உரிய இடத்தை ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் அந்த மனத்தின் மூலமாக அந்த அடியாரை கண்டுகொள்ள முடியும் என்பதற்காக இந்த மூக்கை படைத்திருக்கின்றார். திருநாவுக்கரசர் மிக அழகாக இதை தலையே நீ வணங்கா என்று ஒன்று ஒன்றாக ஆரம்பித்து அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். இப்படி இந்த
தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலன்களுக்கும் உரிய குணங்கள் ஓசை என்று கேட்பது, ஒலி என்ற கண்ணால் பார்ப்பது, மனம் என்பதை மூக்கால் உணர்வது, சுவை என்பதை நாக்கால் உணர்வது, உடம்பினால் உணர்வு, காற்று மேலே படுகின்ற பொழுது அந்த உணர்வு, இப்படி இந்த ஐந்தும் தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றது. பஞ்சபூத தத்துவங்கள் ஐந்தை பார்த்தோம். இப்பொழுது தன்மாத்திரை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்தினை பார்த்திருக்கின்றோம். ஆக சைவ சித்தாந்தத்திலே நாம் இதுவரை 10 தத்துவங்களை பார்த்திருக்கின்றோம். வரப்போகின்ற வகுப்பிலே மற்ற தத்துவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிலையிலே இந்த வகுப்பினை நாம் முடித்துக் கொண்டு இதிலே இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களை அறியாத பொதுமக்கள் கேட்டால் அதற்குரிய விளக்கங்களை அளிக்க முடியும் என்று நான் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருப்பது என்னவென்றால், சைவ சித்தாந்தம் என்பது மிகவும் சற்று போர் அடிக்கிற சந்தைக்கு கடினமாக இருக்கும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் இந்த சைவ சித்தாந்த நிகழ்ச்சிக்கு இத்துணை அன்பர்கள் கலந்து கொண்டு இதனை நீங்கள் எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்தடுத்த வகுப்பிலே சைவ சித்தாந்தத்தினுடைய ஆன்மீக பகுதி ஒன்றாகவும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகவும் பிரித்து இரண்டையும் சேர்த்து ஒவ்வொன்றாக நாம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது அடையாறு மக்கள் இதிலே இருக்கக்கூடிய சிறிய சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் கேட்கலாம். மேலும் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் 9440752122 என்ற ஒரு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை என்னால் முடிந்த வண்ணத்திலே அருணாச்சலத்தினுடைய அருள் காரணமாக தீர்த்து வைக்க முடியும் என்று நம்புகின்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு அறியாதவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.